மா, இந்த ஜிபே போன் பே எல்லாம் வரதுக்கு முன்னாடி காசுலாம் நம்ம கையில இருக்கும். ஒவ்வொரு ரூபாவும் செலவு பண்ணும்போது நம்ம பார்த்து செலவு பண்ணுவோம், காசு சேர்த்து வைக்கணுமேன்ட்டு. ஆனா இந்த ஜிபே போன் பே எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணா கூட இதுலதான் பண்றோம். காசு என்னவோ தண்ணியா கரையிற மாதிரி தோணுது. ஆமா, கரெக்ட் தான். என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ 10 அடி நடந்து போனா பக்கத்து கடையில 20 ரூபாய்க்கு கிடக்கக்கூடிய சிப்ஸ ஆன்லைன்ல 150 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி வாங்கிருக்காளாம். பாத்துக்கோ, இப்படி மலிவா கிடைக்கக்கூடிய பொருளை இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினா காசு தண்ணியா தான் போகும். ஆமா, கரெக்ட் தான். சரி விடுமா, மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்தனே, அதை வச்சு என்னமா பண்ணலாம்? மணத்தக்காளி கீரை குழம்பு செஞ்சிடலாம். 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் பாசி பருப்பு, இது ரெண்டத்தையும் நல்லா கழுவிட்டு 3 டம்ளர் தண்ணி விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கிளீன் பண்ண மணத்தக்காளி கீரை, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 8 பல்லு பூண்டு, 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், புளி, உப்பு சேர்த்து 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்து தாளிப்பு கொடுத்துட்டோம்னா மணக்க மணக்க மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி. உங்களுக்கான ஒரு விடுகதை. காய் துவர்க்கும், பழம் இனிக்கும், மரம் வழுக்கும். அது என்ன மரம்?